இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திருவிழா ஒரு வழியாக முடிந்துவிட்டது. வாக்கு பெட்டிகள் வாக்குகள் என்னும் இடத்திற்கு சென்று சேர்ந்து விட்டது. இனி அடுத்த மாதம் 4ஆம் தேதியை எதிர்பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய முடிவு என்ன சொல்கிறது? அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று அதிமுகவும் அவர்கள் கூட்டணி கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தான் ஆட்சியை தொடரும். இந்த முறை 200 தொகுதிக்கு அதிகமாக திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் தலைமையில் திமுக 2வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமரும் என்று திமுகவை சார்ந்தவர்களும் அவர்களின் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை தாண்டி புதிதாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் அரங்கத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் கணிசமான ஓட்டுக்களை பெறுவார்கள். அவர்கள் நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் போகும் என்று ஒரு கருத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறையும் என்று அரசியல் ஆருடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் அவரவருடைய சொந்த கருத்து. ஆனால் இந்த தேர்தல் களத்தில் அதிமுக எதை நம்பி நிற்கிறது, திமுக எதை நம்பி நிற்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது, கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை கணித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், திமுக ஆட்சி இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுக எதை நம்பி தேர்தலை சந்திக்கும்? அதிமுக ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, அதிமுக ஆட்சி பிடிக்காமல் ஓட்டு போடுகின்ற மக்கள் வேறு வழி இல்லாமல் திமுகவிற்கு ஓட்டு போடுவார்கள். அதன் மூலம் திமுக ஆட்சியை கைப்பற்றும். திமுக ஆட்சி நடத்துகின்ற பொழுது திமுக ஆட்சியின் மீது வருகின்ற வெறுப்பு, அந்த வெறுப்பு ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு சாதகமாக அமையும். இப்படித்தான் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுகவின் வெறுப்பை அதிமுக அறுவடை செய்யும், அதிமுகவின் வெறுப்பை திமுக அறுவடை செய்யும். இப்படித்தான் கடந்த காலங்களில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு கலைஞரை திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது. 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, திமுக ஆட்சியின் மீது இருந்த நில அபகரிப்பு புகார்கள், இவையெல்லாம் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது. அதை போலத்தான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் மீது நிர்வாக திறமை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிதாக பேசப்பட்டது. ஆகவேதான் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. திமுக ஆட்சியின் மீது வெறுப்பு இருக்கிறது. திமுக ஆட்சியில் போதை பொருட்கள் தங்குதடை இல்லாமல் நடமாடி கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் மதுபானங்களால் தமிழக இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. லாக் அப் டெத். அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அவருக்கு எதிராக நடந்த பாலியல் கொடுமை, இவையெல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கூட்டணியும் இந்த திமுக எதிர்ப்பைத்தான் அதிமுக அறுவடை செய்து ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. கிராமத்தில் பழமொழி சொல்வதை போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. இதுவரை திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை சீமான் இன்னும் சில அரசியல் கட்சிகள் ஓரளவிற்கு அறுவடை செய்திருந்தாலும் கூட திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளின்
வெற்றி தோல்விகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாக்குகளை பிரிக்கவில்லை. ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற புதிய கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் இந்த இரண்டு கட்சிகளின் எதிர்ப்பு ஓட்டுகளுக்கு ஒரு வடியாளாக வந்து அமைந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட திமுகவின் பி டீமாகவே செயல்பட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. அவர் அண்ணா திமுகவையும் சகட்டு மேனிக்கு சாடினார், திமுகவையும் சகட்டு மேனிக்கு சாடினார். ஆனால் அண்ணா திமுகவின் ஓட்டுக்களை நடிகர் விஜய் பிரித்தாரா என்று சொன்னால் இல்லை, ஒரு அளவிற்கு பிரித்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவின் ஓட்டுக்களை பிரித்தாரா என்று சொன்னால் பாரம்பரியமாக திமுகவிற்கு விழுகின்ற ஓட்டுக்களை நடிகர் விஜய் பிரிக்கவில்லை. திமுக மீது வெறுப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த வெறுப்பு ஓட்டுக்களை அண்ணா திமுக அறுவடை செய்து ஆட்சிக்கு வரும். ஆனால் இந்த முறை ஒரு மாற்றாக திமுகவின் வெறுப்பு ஓட்டுக்கள் 99% ஓட்டுக்களை நடிகர் விஜய் அறுவடை செய்து விட்டார். ஆகவே அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அண்ணா திமுகவிற்கு போகவில்லை. போதாத குறைக்கு அண்ணா திமுக கூட்டணியிலேயே பெரும் குழப்பம். அண்ணா திமுக கூட்டணியில் ஆகா ஓஹோ என்று உள்ளே நுழைந்த டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் வருகைக்கு பிறகு அவருடைய வேகம் குறைந்து விட்டது, அவருடைய செயல் குன்றி போய்விட்டது. அவர் கிட்டத்தட்ட செயல் இழந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆகவே தினகரனால் வரவேண்டிய முக்குளத்தூர் சமூக ஓட்டுக்கள் தென் மாவட்டத்தில் அண்ணா திமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது. தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் மற்றும் இன்னும் சில சமூகங்களின் ஓட்டுக்களை புதிதாக அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்த சசிகலா அறுவடை செய்கிறார். அந்த ஓட்டுகளும் அண்ணா திமுகவிற்கு போகாது. ஆகவே தென் மாவட்டங்களில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்றே ஊடகங்கள் சொல்கிறது. வட தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து பல மாதங்கள் கடந்தும் கூட எந்த கட்சியும் அண்ணா திமுக கூட்டணிக்கு வராத நேரத்தில் மருத்துவர் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைத்து தமிழக அரசியலில் கோலேச்சி விடலாம் என்று கனவு கண்ட அன்புமணி அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவசரமாக தேடி போய் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தார். எடப்பாடி பழனிசாமியும் எந்த கட்சியும் வராத காரணத்தால் அன்புமணி கூட்டணிக்கு வந்ததை வைத்து அவர் தன்னை ஒரு பெரிய கூட்டணி என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக, அப்படி ஒரு கட்டமைப்பை தமிழக அரசியலில் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அவரும் அவசரமாக அன்புமணியோடு இணைந்து கூட்டணி அமைத்தார். ஆனால் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆகிவிட்டது. மருத்துவர் ஐயா தனித்து விடப்படுவார். மக்கள் மருத்துவர் ஐயாவை தனித்து விடவில்லை, மக்கள் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவை அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட்டு விடுவார்கள். அவர் தேர்தலிலே நிற்க முடியாத சூழ்நிலை வரும். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒட்டுமொத்த ஓட்டுக்களை அறுவடை செய்துவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் திட்டம் போட்டார்கள். ஆனால் அதற்கும் ஆபத்து வந்து சேர்ந்தது. அந்த ஆபத்து சசிகலா அவர்கள் வடிவிலும் மருத்துவர் ஐயா அவர்கள் வடிவிலும் அண்ணா திமுகவிற்கு வந்து சேர்ந்தது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் சசிகலா அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் கூட்டணி அமைத்தார்கள். இந்த கூட்டணி வட தமிழகத்தில் 37 தொகுதிகளில் மருத்துவர் ஐயா போட்டியிட்டார். மருத்துவர் ஐயாவின் வேட்பாளர்களிடம் அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அடாவடித்தனமாக நடந்தார்கள், மிரட்டும் தொனியில் பேசினார்கள். ஆகவே மக்கள் அன்புமணியை பார்த்து மிகவும் ஆதங்கத்தோடு இப்படி நடந்து கொள்ளலாமா ஒரு தந்தையிடம்? ஒரு தந்தை வேட்பாளரை நிறுத்துகிறார், அவர்கள் நின்றால் அவர்கள் நின்று கொண்டு போகிறார்கள், இவர்கள் நின்றவர்கள் இவர்கள் வேலையை பார்க்காமல் ஏன் மருத்துவர் ஐயாவின் வேட்பாளர்களிடம் வம்பு வளர்க்கிறார்கள் என்று மக்கள் அன்புமணியின் மீது ஆத்திரப்பட்டார்கள். இதுவும் அண்ணா திமுகவிற்கு எதிராக நிற்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு.
ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்தால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலாம். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியிலேயே சென்ற தேர்தலில் அதிகமாக பெற்ற 93,000 வாக்கு வித்தியாசத்தை இந்த முறை பெற முடியாது. கிட்டத்தட்ட அதில் 75,000 வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் மட்டும், அவருடைய சொந்த தொகுதியில் மட்டும் இழக்கிறார் என்று சொன்னால் மற்ற தொகுதியின் நிலைமை என்னவாகும் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அண்ணா திமுக வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதே நேரத்தில் திமுகவும் அமோக பெரும்பான்மையில், அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது. மயிரிழையில் உயிர் தப்பினார்கள் என்று சொல்வார்களே, அதை போல குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வேண்டுமானால் ஆட்சி அமைக்கலாம். அதற்கு காரணம் கிட்டத்தட்ட விஜய் திமுகவின் பி டீமாக செயல்பட்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை, அண்ணா திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை, புதிய வாக்காளர்களை நடிகர் விஜய் கபலீகரம் செய்துவிட்டார். ஆகவே மீண்டும் திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. அண்ணா திமுக இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதைத்தான் தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் காட்டிக்கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.